ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 6. இந்த ஸ்லோகத்தின் பதத்தை இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். கடைக்கண் பார்வை புத்திர சந்தானம். ஹிமகிரி சுதே, பனிமலை அரசன் பெண்ணே, மன்மதனுடைய தனு வில், பௌஷ்பம் மலர்களால் ஆனது, மௌர்வி நான் கயிறு, மதுகரமகி தேனீக்களால் ஆனது, விஷிகா பானங்கள், பஞ்ச ஐந்தே அவையும் பூக்கள், சாமந்த மந்திரி, வசந்த வசந்த ருது, அயோதன ரதஹ போர் செய்ய ஏறி வரும் தேர், மலைய மருத் மலையத்தில் இருந்து வீசும் தென்றல் காற்று, ததாபி அப்படியிருந்தும், அனங்க உடலில்லாத மன்மதன், ஏக ஒருவனாகவே, தே உன்னுடைய, அபாங்காத் கடைக்கண் பார்வையால், கமபி கிருபாம் ஏதோ ஒரு கிருபையை, லப்த்வா அடைந்து, இதம் இந்த, ஜகத் உலகம், சர்வம் அனைத்தையும், விஜயத்தே ஜெயிக்கிறான். எங்கெங்கே பிறருடைய மனதை கவரும் சக்தி அதிகரித்து காணப்படுகிறதோ அங்கங்கே பராசக்தியின் அருள் விளங்குவதாக உணர வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும் உபாசனைக்கு அனங்க வித்யா என்று பெயர். இதற்கு மன்மதன் ரிஷி அவ்யக்த காயத்ரி சந்தம், ராஜராஜேஸ்வரி தேவதை, தேவியின் கருணைக்கு பாத்திரமானவன், ஒரு சாதனமும் இல்லாவிட்டாலும் உலகை எல்லாம் வெல்லக்கூடியவன் ஆகலாம் என்பதற்கு மன்மதன் உதாரணம். உடலே இல்லாமல் புஷ்பத்தாலான வில்லையும் அம்புகளையும் கொண்டு, தென்றல் காற்றையே தேராக கொண்டு, வேறு உதவி இல்லாமல் ஒருவனாகவே உலகத்தாருடன் போர் நிகழ்த்தி மகா புருஷர்களை கூட ஜெயித்து விடுகிறான். இந்த 6வது ஸ்லோகமும் யஜுர்வேதத்தில் உள்ள ஆருணம் என்னும் 50வது ஸ்லோகத்தையும் அதன் பொருளை இப்பொழுது பார்க்கலாம். அங்கம் இன்மையால் உணர்ச்சியற்றவன் என்றாலும் எல்லா உயிர்களிலும் உள்ளுறைவதால் சேதனனாய் விளங்குகின்றான் மன்மதன். அவன் பிரசித்தமான ஸ்ரீவித்யா ரத்தினத்தை அடைந்தவன். கையில்லாமல் சேர்த்து பிடிப்பவன். ஆனான் கழுத்தில்லாமல் மணியை அணிந்து கொண்டு நாக்கில்லாமல் ருசி பார்த்தான். இப்படிப்பட்ட மந்திர அஷ்டாவான ரிஷியை அறியாமல் ஸ்ரீசக்கர பூஜையில் பிரவேசிக்கலாகாது. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.